நடிகை சரோஜாதேவி இறந்து போனதுக்கு பிறகு, இப்ப அவங்க அறையில அவங்க பல வருஷமா பாதுகாத்த ஒரு பொக்கிஷம், அதாவது ஒரு பழைய பெட்டி மாரி விஷயத்த கண்டெடுத்து, ஒட்டுமொத்த குடும்பத்த சேர்ந்தவங்களும் அத திறந்து பார்த்து, மிகப்பெரிய கண்ணீர்ல மூழ்கியிருக்காங்களாம். அதோட விவரத்த இந்த இதுல பார்க்க போறோம். நடிகை சரோஜாதேவி அவங்க பழைய விஷயங்கள மறக்காதவங்க. எந்த ஒரு விஷயமோ தனக்கு பிடிச்சு போயிடுச்சோ, அத பத்திரமா பொக்கிஷமா பாதுகாக்கக்கூடியவங்க. அதுல ஒரு விஷயத்த தான் இப்ப அவங்க அந்த பழைய பெட்டியில ஒரு ட்ரங்க் பெட்டி மாரி ஒரு பெட்டியில வந்து வச்சிருந்திருக்காங்க. சரோஜாதேவி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல முக்கியமான ஒன்று, அவங்களோட அம்மா. சின்ன வயசுலேருந்தே தான் அம்மா சரோஜாதேவிய ரொம்ப பொத்தி பொத்தி பாதுகாத்தாங்களாம். ஒரு முறையும் அவங்க ஷூட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது, தினமும் பூசணிக்காய் வச்சு திஷ்டி சுத்தி தான் வீட்டுக்குள்ளேயே அனுப்புவாங்களாம். அந்த அளவுக்கு மகள பாதுகாத்து வளர்த்துருக்காங்க. திருமணத்துக்கு பிறகும் கூட கணவர் கூட ஹனிமூன் போறதுக்காக சரோஜாதேவியோட அம்மாவும் கூட போயிருக்காங்களாம். ஹனிமூனுக்கு 3 டிக்கெட் இருக்கிறத பார்த்துட்டு சரோஜாதேவியோட கணவர் வந்து கேட்டிருக்காரு. டிக்கெட் 3 இருக்கே அப்படின்னு கேட்டதுக்கு, அதுக்கு சரோஜாதேவி அம்மா என்ன பதில் குடுத்துருக்காங்கன்னா, என் மகளுக்கு சின்ன சின்ன வேலையோட தெரியாது. நான் தான் எல்லாத்தையும் செஞ்சு பழகிட்டேன். நீங்க தப்பா எடுத்துக்க வேணாம். என் பொண்ணு மேல நான் அந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கிறேன். அவள நான் தனியா எங்கேயும் அனுப்புனது கிடையாது. அவ அங்க வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நானும் கூட வரேங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள தான் மாப்பிள்ளை கிட்ட சரோஜாவோட அம்மா சொல்லியிருக்காங்களாம். இதை கேள்விப்பட்டு தான் பொண்ணு மேல சரோஜாவோட அம்மா எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத சரோஜாவோட கணவரும் புரிஞ்சுக்கிட்டாராம். அப்படி ஆசை ஆசையா வளர்த்த தான் அம்மாவோட ஒரு சில பொருட்கள பொக்கிஷமா, அதாவது அம்மாவுக்கு இவங்க எடுத்துக் குடுத்த அந்த முதல் புடவை, முதல் படத்தோட சம்பளத்துல வாங்கி குடுத்த முதல் புடவை, அம்மாவோட எடுத்துக்கிட்ட சில ஃபோட்டோஸ், அடிக்கடி எந்தெந்த ஊருங்களுக்கெல்லாம் இவங்க பயணம் பண்ணாங்களோ, அந்த ஊருக்காக இவங்க வாங்குன அந்த பயண டிக்கெட், இது எல்லாத்தையுமே சேகரிச்சு, தான் அம்மாவோட நினைவா அவங்க இறக்கக்கூடிய கடைசி நிமிடங்கள் வரைக்கும், தான் வீட்ல ஒரு அறையில ஒரு பழைய ட்ரங்க் பெட்டியில பொக்கிஷமா பாதுகாத்துருக்காங்க. சரோஜாதேவி அவங்களுக்கே இறக்கும்போது வயசு 87. அப்ப அவங்க அம்மாவுக்கு வயசு எவ்வளோ இருக்குன்னு நெனச்சு கூட பார்க்க முடியல. அந்த அளவுக்கு பல வருஷங்கள் பழமையான, தான் அம்மாவ பயன்படுத்தின, தான் அம்மா கூட சேர்ந்து இவங்க பயன்படுத்தின சில பொருட்கள தான் அந்த ஒரு பெட்டியில அவங்க பொக்கிஷமா வச்சிருக்காங்க. இப்ப அவங்க இறந்து போனதுக்கு பிறகும், அவங்க பாதுகாத்த அந்த பெட்டிய, இப்ப அவங்க குடும்பத்த சேர்ந்தவங்க பாதுகாக்கிறதுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம். இது ஒரு பக்கம் இருக்க, நடிகர் சிவகார்த்திகேயன் அவரோட பராசக்தி படத்துக்கான ஷூட்டிங்க மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க. நடிகர் சிவகார்த்திகேயன், அதர்வா, ரவிமோகன் இவங்க நடிப்புல உருவாகக்கூடிய திரைப்படம் தான் பராசக்தி. சுதா கங்கரா இந்த திரைப்படத்தை இயக்குறாங்க. இந்த திரைப்படம் ஜனநாயகன் திரைப்படத்தோட பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் ஆரம்பத்துல அறிவிச்சிருந்தாங்க. இதுக்கிடையில படத்தோட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனோட வீடு உட்பட எக்கச்சக்கமான இடங்கள்ல அமலாக்கத்துறை சேர்ந்தவங்க சோதனையிட்டதால இந்த படத்துக்கான ஷூட்டிங் நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு. அதுல குறிப்பா இந்தி திணிப்பு போராட்டத்தை மையமா கொண்டு உருவாகக்கூடிய பராசக்தி திரைப்படம் முடக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் இருந்துச்சு. ஆனா சுதா கங்கரா இந்த மறுப்பு தெரிவிச்சாங்க. இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயன் தன்னோட இன்னொரு திரைப்படமா இருக்கக்கூடிய மதராசி திரைப்படத்துக்கான எல்லா போஸ்ட் ரிலீஸ் பண்ணி வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில தான் இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை இப்ப மறுபடியும் பொள்ளாச்சியில ஆரம்பிச்சிருக்காங்களாம். இது மூலயமா இந்த படத்துக்கு வந்த எல்லா சிக்கல்களும் தீர்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியும், எதிர்பார்த்தபடி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுமாங்கிற மாதிரியும் ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.